ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தாராபலன், இன்றைய நட்சத்திர பலன். இது எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம ஆளுமை செய்கிறதா ஜோதிட சாத்திரங்கள் சொல்லுது. அதன் பிறகு பார்த்தா இன்றைய நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு பார்த்து அதுக்கான பலன் என்ன, தீமை தரக்கூடிய நட்சத்திரமா நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரமான்னு பார்த்து நம்ம நன்மை தரக்கூடிய நட்சத்திரமா சுபகாரியங்கள்லாம் செஞ்சுக்கலாம். புதிய ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு திருமண முயற்சி எடுக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். தீமை தரக்கூடிய நட்சத்திரமாக தான் அன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணிடலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பராபவ ஆண்டு சித்திரை 10ஆம் தேதி, ஏப்ரல் 23, சுபமுகூர்த்த நாள், வாஸ்து நாள். அதில் பார்த்தீங்கன்னா இது பொதுவாக என்னென்ன வேலைகள் இந்த நாளில் செய்யலாம். இந்த நாளுக்குரிய செயல்கள் பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகள் ஏற்கனவே சாதகமான நாள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பணிகள், ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் வாங்கிட்டு வருது, இல்லை அதுக்கு போய் காசு கொடுத்துட்டு வருது, இல்லை போய் பார்த்துட்டு வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். முக்கிய பிரமுகர்களை சந்திக்கலாம், விஐபிகளை பார்க்கறதுக்கு சாதகமான நாள், புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு சாதகமான நாள். இதெல்லாம் இந்த நாளுக்குள்ள செஞ்சால் நமக்கு சாதகமாக பலன் அமையும். இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூசத்திற்கு ஜென்மதாரை நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு சொல்லும்போது மனக்குழப்பம் இருக்கும், சோம்பல் இருக்கும், நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கோயிலுக்கு செல்லலாம், தான தர்மம் செய்யலாம், பரிகார பூஜைகள்லாம் செய்யலாம், பிரேபரசம் செய்யலாம். இதுலேயே அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரை. சம்பத்துதாரி பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரை. சம்பத்துதாரைன்னும் போது இது வருமானம் தரக்கூடிய தாரை. அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்குறது, அது சம்மந்தப்பட்ட இதில் வேலைகளை பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு புதிய முயற்சிகள், ஒரு தேர்வுக்கான விண்ணப்பம் போடுறது, வீடு மனை வாங்குறதுக்கு, இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள்லாம் எல்லாத்தையும் செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தாராளமாக செய்யலாம், வெற்றியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. மிருக சிரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3த்துக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைன்னும் போது வீண் அலைச்சல், மனக்குழப்பம், திருட்டு பயம், பொருள் விரயம் ஆகிறது, நஷ்டம் ஏற்படுறது, எதிர்பார்த்த விபத்துகள் ஏற்படுறதுக்கு சுபகாரியங்களில் தவிர்க்கணும். அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் போதோ பயணம் செல்லும் போதோ கவனமாக செல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. சேமதாரை பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், தேர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும், நல்ல பாக்கியங்கள்லாம் நடக்கும், சுபகாரியங்கள்லாம் இதில் செய்யலாம். மற்றபடி நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் வெற்றியில முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரை என்னும்போது பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரை. மன தடுமாற்றம் தரும், முடிவு எடுப்பதில் சிக்கல் இருக்கும், தடை தாமதம் ஏற்படும், ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலையை செய்யலாம், தியானம் செய்யலாம், தெய்வ வழிபாடு செய்யலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் சுபகாரியங்கள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு சொல்லும்போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சாதகதாரை. இந்த நட்சத்திரத்தில் பூமி சம்பந்தமான வேலையை செய்யலாம். பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு மனு போடுதல், புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறது,
வேற ஒரு தேர்வு எழுதுறது, போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பம் போடுறது, அனைத்து காரியம் வெற்றி, எல்லா காரியமும் அதில் வந்து வெற்றி ஆகும். சாதகதாரிகள் வந்து எப்படிப்பட்ட விஷயமும் வெற்றி ஆகும். பெண் பார்த்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அது வந்து வெற்றியாகும் அந்த விஷயங்கள்லாம். அடுத்தது வதைதாரின்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களும் வதைதாரி. வதைதாரில வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டம், துன்பம், துயர சம்பவங்கள் நடக்கும். அனைத்து சுபகாரியமும் தவிர்க்க வேண்டும். மனதில் இன முடியாத கவலை இருக்கும், அல்லது குழப்பம் இருக்கும், வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது இந்த டைம்ல. அதே மாதிரி மைத்திரதாரின்னு பார்க்கும்போது ஆயிலம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம் வந்து மைத்திரதாரி. என்ன செய்யலாம்னா சிறுவன் சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், சொத்து சம்பந்தமான பயணங்கள் செய்யலாம், நட்பு வட்டம் பெருகும், இன்பம் தரும் விஷயங்கள்லாம் செய்யலாம். இது வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமா வர்றதுனால இதுல சுப நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. ஆனா இது நல்ல தாரை. மற்றபடி நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மட்டும் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை, பூஷம், மனுஷம், கேட்டை இந்த 3 விஷயத்துக்கும் பரம மைத்திரதாரை. பரம மைத்திரதாரைன்னும் போது அனைத்தையும் சுபகாரியங்கள் செய்யலாம். நிலம் மற்றும் பத்திரப்பதிவு, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சகோதரருடன் பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் இந்த டைம்ல. இந்த தாரை இப்ப எல்லா செயல்களும் வெற்றி தரும். வெளியூர், வெளிநாடு பயணம், வியாபார சம்பந்தமா பயணம் செய்யலாம், திருமணம் சம்பந்தமான வேலைகளை செய்யலாம். திருமணம், நகை வாங்குறது, ஆடைகள் வாங்குறது, அந்த மாதிரி விஷயமா செய்யலாம். திருமணம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இந்த நட்சத்திர பலன் எதுக்காக போடுறோன்னா இதை வந்து எல்லாரும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாள் இப்படிதான் நம்ம இருக்க போகுது, இதை நம்ம இப்படிதான் எதிர்கொள்ள போறோம்னு ஒரு பிளானோட செஞ்சோம்னா நமக்கு வர பிரச்சனைகளை முன்கூட்டியே கொஞ்சம் தவிர்த்திடலாம். பெருசா நடக்கிற பிரச்சனையை சின்னதா தவிர்த்திடலாம்.